பார்வையில் பறிவுவை, பாதையில் தெளிவுவை, பைந்தமிழில் சொல்லவை, பழகுவரின் மீது அன்பைவை. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த நிமிஷம் என்ன மாதிரி யாருமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். அதோட குட்டியாக ஒரு சோதியை சொல்கிறேன். ஏனெண்டா உங்களுக்கு சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு எனக்கு டெலிவரி பண்ண முடியல. பட் யாருமே என்னில் கோவிக்கலை, என்ன ஹெல்ப் பண்ணலை, இன்னுமே என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கதைச்சாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஆல்ரெடி ஆர்டர் தந்தவங்க கூட ஆர்டர் பிளேஸ் ஆக முன்னுக்கே திரும்பவும் ஆர்டர் தந்திருந்தாங்க. அப்போ தந்தவங்களுக்கு நான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டாம், நான் ட்ரெஸ் டெலிவரி செய்கிற டைம் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு. சில பேர் ஓகேண்டாங்க. அதுலேயும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் தானே நிதாக்கா, நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த மெசேஜ் பார்த்த உடனே 1 செகண்ட் நான் அப்படியே கண்கலங்கிட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்படியான வார்த்தைகள் தானே நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கோம்ன்றத சொல்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். இதை என்றைக்குமே நான் இந்த நம்பிக்கையை உடைய விட மாட்டேன். மற்றது என்னட்ட 15,000க்கு மேலே ட்ரெஸ் எடுத்த எல்லாருக்குமே என்னோட குட்டி அன்பு பரிசு வந்து நான் கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப அழகான இயர்ரிங். இதுதான். நாங்கள் பரிசு கொடுக்கறது பெருசாக இருக்கணுமெண்டெல்லாம் முக்கியம் இல்லை. சின்ன பரிசாக இருந்தாலுமே சர்ப்ரைஸாக கொடுக்க கண்டிப்பாக அவங்களோட முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். அதுதான் முக்கியம். வருமா, என்னால் முடியுமான்னு நான் அன்றைக்கு நினச்சிருந்தேன்டா. இன்றைக்கு இத்தனை பேரோட அன்பும் சப்போர்ட்டும் இத்தனை ஓடஸும் கிடைச்சிருக்காது. என்ன மாதிரி குட்டியாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இன்றைக்கு வேணுமெண்டா நீங்கள் விழுந்து கிடக்கலாம். ஆனால் நீங்கள் போகிற வழியில் யாரையுமே ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கண்டா எத்தனை சோதனை வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.